السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. மிகுந்த சங்கைக்குரிய இமாம் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் மலேசியா பினாங் கபிதான் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வின் குழுவினரே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த மஸ்ஜிதிலே வழமையாக நடைபெற்று வரக்கூடிய சலவாத் மஸ்ஜிதினுடைய தொடக்கமாக இந்த உரை அமையப்பெற்றிருக்கிறது. எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய சங்கைக்குரிய இமாம் அவர்கள் சலவாத்தை குறித்த சில அழகான குறிப்புகளை இங்கே தந்தார்கள். அந்த வரிசையில் ஏன் சலவாத் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் எனது தலைப்பினை நான் அமைத்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நாயகமே, உங்களை நாம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பஷீராக நதீராக அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த நபிமார்களை கவனித்து பார்த்தால் ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு குழுவிற்கு அல்லது ஒரு நாட்டினருக்கு அல்லது ஒரு பகுதியினருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே காஃபத்தல் லின்னாஸ் என்கிறான். அத்துணை மக்களுக்கும் உங்களை நாம் அருளாளராக சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடியவராக, நரகத்தை கொண்டு எச்சரிக்கக்கூடியவராக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்கிறார். இந்த வசனம் குறித்த பொருளை, கருத்தை அறிஞர் பெருமக்களாக இமாம்கள் வழங்கும் பொழுது, இது முஸ்லீம்களுக்கு மட்டுமான நபி அல்ல, உலகில் தோன்றிய அத்துணை பேருக்குமான நபி என்கிறார்கள். உலகத்தில் உள்ள அத்துணை படைப்பினங்களுக்கான நபி என்கிறார்கள். மலக்குகளுக்கும் அவர்கள் நபி, ஜின்களுக்கும் அவர்கள் நபி. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் அணுகுகிறான். நீங்கள் இறை தூதர் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? நான் ஒன்றை கேட்டால் அதை நீங்கள் சொல்லுவீர்களா? என்ன வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவன் கையை பொத்தி வைத்திருந்தான். இந்த கைக்குள் என்ன இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நபி என்றால் இந்த கைக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கையில் இருப்பதை நான் சொல்லவா அல்லது கையில் இருப்பதையே சொல்லவா என்றார்கள். கையில் இருக்கிறது நான் சொல்லவா அல்லது கையில் இருக்கக்கூடியதையே நான் பேச வைத்து நான் என்ன என்பதை சொல்ல வைக்கவா என்ற பொழுது அவன் திகைத்து போனான். அவனுடைய கையிலே சின்ன சின்ன பொடி கற்கள் இருந்தது. அந்த கற்கள் சொல்லியது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதிர்ந்து போனான் அவன். அவர்களே சொல்லுவார்கள், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஆடு மேய்ப்பதற்காக மக்காவினுடைய மலைப்பகுதிகளிலே செல்லும் பொழுது ஒரு கல் என்னை பார்த்து சொல்லும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும். நான் அங்கு இருந்தால் அந்த கல்லை நான் இப்போதும் அடையாளம் காட்டுவேன் என்பார்கள். நாம் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பொதுவான ஒரு வழக்கு நம்முடைய பேச்சிலே இருக்கிறது. 40வது வயதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டது என்பது இல்லை. 40வது வயதில் வழங்கப்படுவதாக இருந்தால், சிறு வயதாக நான் ஆடு மேய்க்கும் பொழுதே அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அந்த கற்கள் எப்படி சொன்னது? 40வது வயதில் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துங்கள் என்றான் அல்லாஹ். அதற்கான காலம் அது என்றான். அதுதானே என்று 40வது வயதில் ஒன்றும் நபியாக அவர்கள் ஆக்கப்படவில்லை. அவர்கள் ஆலமுல் அர்வாஹிலேயே நபியாக இருக்கிறார்கள். அதற்கான சான்றையும் சூரத்து ஆல் இம்ரான் விரிவாக பேசும். நான் அந்த செய்திகளுக்குள் செல்லவில்லை. ஏன் இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று? எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை அமைப்புகள், எத்தனை தலைவர்கள். ஆனால் அத்துணை தலைவர்களிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். யாரையும் ஏசியதில்லை. அங்கே வரலாறு நீங்கள் பாருங்க. யாரையும் திட்டியதில்லை, யார் மீதும் கோபப்பட்டதில்லை, யாருக்கும் எரிச்சலை ஊட்டியதில்லை, யாருக்கும் மன உளைச்சலை தந்ததில்லை, யாரையும் வெறுப்பாக பார்த்ததில்லை, கொட்டாவி விட்டதில்லை, இல்லை என்று சொன்னதும் இல்லை. ஒரு ஆச்சரியமான நபி அல்லவா? உலக பொருள்கள் மீது ஆசை கொண்டதும் இல்லை. யாராவது துஆ செய்ய சொன்னால் அதை மறுத்ததும் இல்லை. எல்லோரும் அவர்களுடைய துஆவிற்காக பிரியப்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த உணவையும் குறை சொல்லதில்லை. அவர்களினுடைய இரவும் சரி, அவர்களுடைய பகலும் சரி, அற்புதமான முன்மாதிரியாக யாவருக்கும் திகழ்கிறது என்பதற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் வாழும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் ஒரு ஊர், அங்கே ஒரு மீலாது ஷரீஃப் நடைபெறுகிறது. அந்த மீலாது விழாவிற்கு இஸ்லாமிய நம்முடைய சமூகத்தை சாராத ஒரு தலைவர் அழைக்கப்படுகிறார். அவர் பெயரை சொல்வதால் பிரச்சனை இல்லை என்று நான் கருதுகிறேன். ஈவேரா பெரியார் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் அவர் ஒரு ஊரிலே வந்து அந்த விழாவுக்காக, எந்த ஊரிலே விழா நடக்கிறதோ அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. அவர் ரயிலில் வர்றார். எந்த ஊரில், பக்கத்து ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, அங்கே வந்து அவர் இறங்குகிறார். இங்கிருந்து போய் அவரை வரவேற்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. அங்கிருந்து தலைவருக்கு இவர் போனிலே பேசுகிறார். ஈவேரா, இந்தாப்பா இந்த பிரியாணிலாம் எனக்கு வச்சிடாதீங்க, நைட்டில் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பிரியாணி வைக்காதீங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்குது. நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, எனக்கு கஞ்சி காய்ச்சி வைங்க அப்படிங்கிறார். சரி ஐயா என்று சொல்லி முடிந்தது. விழா நடந்தது. விழா நடந்து முடிந்தது. எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது, பிரியாணி. இவருக்கு மாத்திரம் கோப்பையில் கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரா பார்த்தவர்கள் இருப்பார்கள். அவருடைய பேச்சினுடைய உரம், தடித்தன்மை,
தைரியம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். துணிச்சலாக பேசக்கூடியவர். அசத்தியத்தை எதிர்ப்பதில் அன்றைய காலத்தில் அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக திகழ்ந்தார் என்பதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவர் அவர் 2 மடர் குடித்துட்டு கஞ்சை குடிச்சிட்டு கீழே வைக்கிறார். வச்சுட்டு அவர் சொல்றாரு, எந்த முட்டாப்பைய இந்த கஞ்சியில மூக்குப்பொடியை போட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது சகோதரர்களே. எந்த முட்டாப்பைய இந்த கஞ்சியிலே மூக்குப்பொடியை போட்டிருக்கிறான்? பக்கத்தில் இமாம் இருக்கிறாங்க. ஐயா, யாராவது கஞ்சியில மூக்குப்பொடியை போடுவாங்களா? போட்டிருக்கேன், போட்டு இருக்கு அப்படிங்கிற. அப்போது இமாம் சொன்னாங்க, யாரும் போடலை, நீங்கள் பெரிய மீசை வளர்த்துருக்கிறீங்க, தாடி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் மூக்குப்பொடி போடுற வழக்கம் உண்டு தானே? ஆமாம் உண்டு. நீங்கள் போட்ட அந்த முடி, அந்த மூக்குப்பொடி மீசை முடிகளிலே ஒட்டி கொண்டு இருந்து அதுவும் சேர்ந்து அந்த கஞ்சையை குடித்து அந்த மனத்தை உங்களுக்கு தருகிறது. இதான் நடந்தது. சொல்லிட்டு இமாம் சொன்னாங்களாம், அதனால்தான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். அவர் கோப்பை அப்படியே கீழே வச்சுட்டு சொன்னாராம். அவர் ஸ்டைலில் சொன்னார், அதை இங்கே சொல்ல முடியாது. இந்த மீசையை பற்றி கூட அவர் சொல்லாமல் விடவில்லையா? ஏற்கனவே அவருடைய போதனைகளில் நான் அரண்டு போயிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன், அதிசயப்பட்டு போயிருக்கிறேன். மீசையை பற்றியும் கூடவா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்தி எது சகோதரர்களே? நீ எப்படி ஆடை அணிவிக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும். ஒரு மஜ்லிஸ், உணவருந்தி கொண்டிருக்கக்கூடிய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸிலே ஒரு சிறுவர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அந்த உணவிலே கையை அங்கும் இங்குமாக அவர் அசைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை அழைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனை இருக்க விரட்ட மாட்டாங்க, மிரட்ட மாட்டாங்க. ஒரு குழந்தை தவறு செய்கிறது என்றால் விரட்டுவது இல்லை, மிரட்டுவது இல்லை. அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க, புனை, மகனே, குல் பிஸ்மில்லா, முதல்ல சாப்பிட துவங்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல். குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடு. குல் மா எலிக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறதை சாப்பிடு. நீ அங்கும் இங்குமாக கையை அசைக்க கூடாது. உணவு தட்டிலே உணவு இருக்கிறது என்றால் இங்கிருந்து எடுக்கக்கூடாது, இங்கிருந்து எடுக்க வேண்டும். நடுவிலிருந்து எடுக்காதே, தூரத்திலிருந்து எடுக்காதே, உனக்கு பக்கத்திலே அந்த உணவை கொண்டு வந்து சாப்பிடு என்று வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் வகையை கூட சொல்லி தந்தார்கள். குடிக்கும் வகையை சொன்னார்கள், உடுத்தும் வகையை சொன்னார்கள், பார்க்கும் வகையை சொன்னார்கள், பிடிக்கும் வகையை சொன்னார்கள், நடக்கும் வகையை சொன்னார்கள். நீ அமர்வது எப்படி, நீ தூங்கும் பொழுது எப்படி தூங்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒன்று ஒன்றாக சொல்லி தந்து எல்லாவற்றையுமே இந்த 23 ஆண்டு காலங்களில் வையத்தில் வாழும் அத்துணை பேருக்கும் சொல்லி தந்தவர்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எண்ணி பார்க்கிறோம், இந்த கண்மணி நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் வாழ வேண்டிய வழி, நாம் கொடுக்க வேண்டிய கொடுக்கல் வாங்கல், நாம் செய்ய வேண்டிய வியாபாரம், விவசாயம், எந்த துறையை நீங்கள் தொட்டாலும் அத்துணைக்கான தெளிவான வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அத்துணை வழிவகைகளையும் பேசியவர்கள்தான் அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது இந்த சமூகத்தின் மீது தார்மீக கடமை. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. எல்லோருக்கும் தெரியும் இந்த சமுதாயத்தை அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்பதை பாருங்கள். இந்த சொல்லக்கூடிய செய்திலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. அதில் ஒரு பகுதி நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். அது நம்முடைய கண்களை திறக்க வேண்டும், இதய கண்களை திறக்க வேண்டும்.
மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு மக்காவில் இருந்து வந்த தோழர்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்களையும் ஆகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக ஏற்படுத்துறாங்க. யார் யார் எப்படி இருக்கணும், யாரோட யாரை ஜாயின் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். தெரியும் தானே, மக்காவில் உள்ள ஒரு தோழரை மதீனாவில் உள்ள தோழரோடு நட்பு வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நண்பர் சகோதரர்கள், நீங்கள் இருவரும் சகோதரர்கள், நீங்கள் இருவரும் சகோதரர்கள். எப்படி ஆக்கினாங்க தெரியுமா? வந்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் எங்கே இருங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் அவங்க வீட்டில் இருங்க என்று சொல்லவில்லை. மாறாக இவருடைய தன்மை எப்படி, இவர் யாரோடு செட் ஆகுவார், யாரோடு இணைந்து போக முடியும், யாரோடு இணைந்து வாழ முடியும், யாரோடு கொடுக்கல் வாங்கலை சிறப்பாக செய்ய முடியும், இவர் வாழ்ந்த விதம் எப்படி, இவர் வாழும் விதம் எப்படி என்பதையெல்லாம் பார்த்து 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதுனால தான் நீங்கள் பாருங்கள், சஹாபிகள் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா? மக்காவாசிகள்லாம் மதீனாவாசிகளுடைய வீடுகளில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தகராறு வந்தது, சண்டை வந்தது, விவகாரம் வந்தது, இந்த வீட்டை விட்டு இவர் வெளியேறினார் என்று ஒரு வரலாறை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு வரலாறை நீங்கள் காட்டுங்கள். எப்படிப்பட்ட உறவு தெரியுமா, எப்படிப்பட்ட சகோதரத்துவம் தெரியுமா? இன்னமல் முஸ்லிமூன இஹ்வத்துன், முஸ்லிம்கள் சகோதரர்கள் தான். நானும் சகோதரன், நீங்கள் சகோதரன். ஆனால் உங்கள் சொத்துலேருந்து எனக்கு பங்கு, என்னுடைய சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு இருக்கா? இல்லை. சகோதரனா சொந்த சகோதரனாக இருந்தால் அத்தா இறந்துட்டா அம்மா இறந்துட்டா அவங்களுடைய சொத்துலேருந்து பங்கு வரும். சொந்த சகோதரன் இல்லை என்றாலும் பங்கு வரும். அத்தா ஒன்று அம்மா வேற, அம்மா ஒன்று அத்தா வேற, எப்படி இருந்தாலும் சொத்திலே பங்கு இருக்கிறது. அதற்கான வரையறைகளை குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, இமாம்கள் அதற்கான விரிவினை தருகிறார்கள். ஆனால் நாமெல்லாம் சகோதரர்கள் தானே. அதற்காக உங்களுடைய சொத்து எனக்கும், என்னுடைய சொத்து உங்களுக்கும், இவர் சொத்து அவருக்கும், அவர் சொத்து இவருக்கு வருமா? ஒருவர் மரணித்து விட்டால் பாகப்பிரிவினையிலே நாம் வருவோமா? வரமாட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்த அந்த சகோதரத்துவத்தில் சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! சொந்த உறவுகள் சொத்திலே பங்கு தருவதற்கு மறுக்கின்ற இந்த காலகட்டத்தில் இரத்த உறவு இல்லாத மக்காவிலிருந்து எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களிலே பங்கை தருகிறோம் என்கிறார்கள். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி. அவங்களோட யாரை ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜாயின் பண்ணுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள். ஏன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வசதியாக வாழ்ந்தவங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வசதியானால். இப்போ 2 பேரும் சகோதரர்களாக சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் இருக்கிறதே ஆச்சரியமானது. சொந்த சகோதரன் சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். கணவன் மனைவிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகளில் பிள்ளைகள் தனியாக பிரிந்து போனால் அவர்களுக்கு சொத்தை தருவதில் யோசனை வருகிறது. ஆனால் மக்காலிருந்து வந்த கொடுக்கல் வாங்கலில் தொடர்பு இல்லாத, இரத்த தொடர்பு இல்லாத அவர்கள் சொத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இந்த 2 பேருக்கு மத்தியிலேயும் இந்த சகோதரத்துவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. இப்போ இந்த சஅத் இப்னு ரபீ சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான், இந்த மதீனாவிலேயே முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமான செல்வம் உடையவன் நான் தான். முஸ்லிம்களிலேயே அதிகமான செல்வம் உடையவன் நான் தான். இதிலே இந்த சொத்தை நான் 2ஆக பங்கு வைக்கிறேன். உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. 1 கோடி இருந்தால் ஆளுக்கு 50 லட்சம். இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து சொன்னதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் ஹதீதுகளில் இருக்கிறது, வரலாறுகளில் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களால் வேறு விதமாக பேசப்படுகிறது. அப்படி வேறு விதமாக அவர்கள் பேசுவதை பார்த்து நம்மக்களும் கூட, சில குறிப்பான இளைஞர்களும் கூட இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சில கேள்விகளை எழுப்புகிறார்கள்.
அவர்களுடைய இதயம் தெளிவு வர வேண்டும் என்பதற்காகவே இதை நான் மீண்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய சொத்தில் பாதியை உங்களுக்கு நான் தந்துடுறேன். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த 2 மனைவிகளில் உங்களுக்கு யார் பிரியமோ அவரை நான் தலாக்கு சொல்லுகிறேன், நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க. இந்த விஷயம் சரியா? இது ஒரு பிழை மாதிரி தெரியவில்லையா? ஒரு மனைவியை விட்டுக் கொடுப்பது என்பது நல்ல விஷயமா? இது சரியான ஒரு விஷயமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா நாம வளர்ந்திருக்கக்கூடிய பாதை எப்படி, நாம் வாழும் தன்மை எப்படி. ஆனால் அரபுலகத்தில் அது இல்லை. அரபுலகத்தை பொறுத்தவரை இன்றும் நீங்கள் சென்று பாருங்கள், 50 வயதாக இருக்கக்கூடிய ஒருவர் 18-19 வயது பெண்ணை முடிப்பார். யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன் நம்ம கேட்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணம் எப்படி முடித்தாங்க? தனக்கு வயதால் 15 வயது மூத்த ஒரு பெண்ணை முடிச்சாங்களா இல்லையா, கதீஜா நாயகியே? அதை குறித்து யாராவது பேசுகிறார்களா? ஏற்கனவே 2 கல்யாணம் முடிந்த விதவை அவர்கள். 2 முறை கல்யாணம் முடிஞ்சிருக்குது, விதவையா இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கான கடும் போட்டி மக்காவிலே நிலவுகிறது. நிறைய இளம் பெண்கள், வசதியான பெண்கள் திருமணம் முடிப்பதற்கான ஆயத்தமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அழகான தோற்றம், அன்பான தோற்றம், அல் அமீன் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு மக்கா முழுவதுமே வலம் வரக்கூடிய, அவர்களை திருமணம் முடிப்பதற்கான கடும் போட்டி நிலவக்கூடிய காலகட்டத்தில் 2 கல்யாணங்கள் முடிந்து விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகிய கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்கணுமா இல்லையா? அந்த மக்காவில் இதை பற்றி, மக்காவிலும் சரி அரபுலகத்திலும் சரி, இதை பற்றி வயது பிரச்சனை என்பது இல்லை. மனசு ஒத்து போகணும். நம்ம கல்யாணம் முடிக்கிறோம், மாப்பிள்ளைக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 26 வயசு, ஓகே தானே? அல்லது பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 22 வயசு, ஓகே என்று சொல்லுவோம். 2 பேருக்கு மனசு ஒத்து போகலைன்னா அது வாழ்க்கையாக அமையுமா? இஸ்லாம் 2 மனமும் ஒத்து போகிறதா என்பதைத்தான் கவனிக்கிறது. அதை கவனிக்கணும். வயது வித்தியாசம் அல்ல, வயது கடந்தும் கூட நேசிக்க முடியும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இளம் வயது வித்தியாசம், கடுமையான வயசில் வித்தியாசம் இருந்ததா இல்லையா? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட ஆயிஷா நாயகி இளமை. வரலாறு ஒன்றும் மறைத்து வைப்பதற்காக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஆயிஷா நாயகி எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு பெரிய பிரியத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியுமா இல்லையா? ஒரு தகவலை சொல்றேன் பாருங்க, அது விகடமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. ஒரே சமயத்தில் 9 மனைவி இருந்தாங்க. ஒரு வீட்டில் தான் நைட்டில் தங்குவாங்க, யாராவது ஒரு வீட்டில் தங்குவாங்க. ஆனால் காலையிலும் மாலையிலும் எல்லா வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளியிலே அமர்ந்து மக்களுக்கான போதனைகள், அவர்கள் கண்ட கனவுக்கான விளக்கங்கள், இவைகள் எல்லாம் சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் போவாங்க. போய் கடைசியாக யாரினுடைய முறையோ, யார் வீட்டில் அவங்க தங்குறாங்களோ அந்த வீட்டுக்கு கடைசியாக போயிடுவாங்க. அதே போன்று மாலை வேளையிலும் அதே போன்று என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வீடுக்காக செல்லுவார்கள். கடைசியாக எங்கு தங்குகிறார்களோ அந்த வீட்டில் தங்குவாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஆயிஷா நாயகி வீட்டில் தங்கல, வேற வீட்டில் தங்குறாங்க. அவங்க இப்போ ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வராங்க. முதலாவதாக ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஒரு பேரிச்சம்பழமோ அல்லது ஏதாவது வைப்பாங்க, பாலோ ஏதோ சாப்பிடுவாங்க, அல்லது இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் தண்ணியை குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. இப்போ ஆயிஷா நாயகி ஒரு கேள்வி எழுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், மனைவிமார்களில் உங்களுக்கு மிக பிரியமானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வியா இல்லையா? இப்போ ரசூல் பதில் சொல்லணுமே. நம்ம 2 மனைவி வைக்கிறான்னு வைங்க, ஒரு மனைவி நம்மகிட்ட கேட்குறான், வைங்க 2 பேரில் உங்களுக்கு யாருங்க பிரியம், கூடுதல் பிரியம் அப்படின்னு கேட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் நீங்கள் யோசிங்க. யாரையாவது ஒரு இல்லை 2 பேரும் பிரியும் தான், 2 பேரும் 2 கண்ணு தான்.
அப்பவும் கேட்பாங்க, யார் வலது கண்ணு யார் இடது கண்ணுன்னு கேட்டுருவாங்க. இப்போ சொல்லும்போது கஷ்டமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் அன்தியா ஆயிஷா, ஆயிஷா நீங்க தான் எனக்கு பிரியமானவங்கட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தால் ஆயிஷா நாயகி இந்த கேள்வி கேட்பாங்க. இனி அடுத்த கேள்வியை சொல்றாங்க பாருங்க. இந்த கேள்வியை எல்லா மனைவிமார்களும் இருக்கும் பொழுது கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீர்களா? என்ன வாழ்க்கை, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எத்தனை வாழ்க்கையிலே பிரச்சனைகள், அத்துணை பிரச்சனைக்கும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே தீர்வு இருக்கிறது. அவங்க கேட்குறாங்க, எல்லா மனைவி இருக்கும்போது நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்றேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் சொல்லுவேங்கிறாங்க. பதில் சொல்லுவேன் என்கிறார்கள். நீங்கள் உங்களினுடைய அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கிறான் அல்லாஹ். என் ஹபீபை பார்த்து வாழுங்கள் என்கிறான். அவர்களை பார்த்து நடங்கள், அவர்களை பார்த்து தூங்குங்கள், அவர்கள் சாப்பிடுவது போன்று சாப்பிடுங்கள் என்கிறான். அவர்கள் உடை அணிவது போன்று அணியுங்கள் என்கிறான். அவர்கள் குடிப்பது போன்று குடியுங்கள் என்கிறான். அவர்கள் வாகனிப்பது போன்று வாகனியுங்கள் என்கிறான். அத்துணையும் உங்களுக்கு ஆரோக்கியமானது என்கிறான் அல்லாஹ். இப்போ கேட்குறாங்க, எல்லா மனைவிமாரும் இருக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு இரவில் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தங்குறாங்களோ அந்த வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களும் வருவாங்க. 2 மனைவி ஒரு வீட்டில் பார்க்க முடியுமா? ஒரே வீட்டில் முடியுமா? எவ்வளோ பெரிய சங்கடம். எல்லா மனைவிமார்களும் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை எத்தகையது, என்ன ஆற்றல்! எல்லா மனைவிமார்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பக்குவம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அப்ப எல்லா மனைவிமார்களும் கூடுவாங்க, கூடி ஒன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தங்குவாங்க. இப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டாங்க, இப்போ புறப்படணும். ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மனைவிமார்களிலேயே மிக விருப்பமானவர் யார் என்ற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல காலையில் போகும்போது ஆயிஷா நாயகி கேட்டாங்க இல்லையா, நாயகமே உங்களுக்கு மிக பிரியமானவர் யார், மனைவிமார்களில் உங்களுக்கு பிணைவுமானவர்கள் யார் கேட்கும்போது அந்தி ஆயிஷா, ஆயிஷா நீங்க தான் சொல்லிட்டாங்களா? இதை நீங்க எல்லாருக்கும் மத்தியில் வைத்து கேட்டால் சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்டாங்களா? சொல்லுவேன்னு சொன்னாங்களா? போகும்போது கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்சல் வச்சிருந்தாங்க. அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஆயிஷா நாயிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் இப்போ ஒரு பேரிச்சம்பழம் தந்தனா இல்லையா? ஆமாம். இப்படி நான் தந்ததாக நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. இது பேரிச்சம்பழம் தானே தந்த, இது ஒரு பெரிய மேட்ரா? ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் தந்தாங்க அப்படின்னு சொன்னாயின்னா சொல்லட்டாயினா இது ஒரு மேட்ரே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது. சரி நாயகமே, இதில் ஒத்துக்கொள்றதுல கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லை, சரின்ட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டது எல்லா மனைவிமார்களுக்கு மத்தியில் வைத்து நான் கேள்வியை கேட்பேன், உங்களுக்கான பிரியமான பெண்மணி என்று யார் என்று கேட்ட பொழுது நீங்க பதில் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அதல்லவா, பெரிய விஷயம். பேரிச்சம்பழம் தந்ததை நான் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மேட்ரா? நான் சொல்லலை நாயகமே. அப்படி ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க. அடுத்து ஜுவைரியா நாயகி வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை கையில் கொடுத்தாங்க. ஜுவைரியா, நான் பழம் தந்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது, இப்படி ஒரு பேரிச்சம்பழம் தந்ததை யாரையும் சொல்லக்கூடாது. சரி நாயகமே. மனைவிமார்கள் மீறுவாங்களா? உம்மஹாத்துல் மோமின்கள் மீறுவார்களா? மீற மாட்டாங்க. சரி நாயகமேட்டாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்படி ஒவ்வொரு மனைவி இடத்துல வர்றாங்க. எல்லா மனைவி இடத்திலையும் ஒவ்வொரு பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு இது யாரிடமும் சொல்லக்கூடாது. சரிண்டாச்சு. இப்போ இரவு வந்தாச்சு. வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். ஆயிஷா நாயகி கேள்வி ஆரம்பிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மனைவிமார்களிலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் யார்? கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, எத்தகைய ஒரு கேள்வி அது! எவ்வளவு ஒரு கடினமான பதில். கேள்வி லேசாக இருக்கலாம், பதில் எவ்வளவு கடினமானது சொல்ல முடியுமா? 2 மனைவி உள்ளவங்க இருந்தாலும் இருக்கலாம். சொல்லுவீங்களா நீங்க? தகவல் போயிடும் இல்ல, போனா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகா பதில் சொன்னாங்க, நான் யாருக்கு பேரிச்சம்பழம் தந்தேனோ அவர். சப்ஜெக்ட் முடிஞ்சுதா? என்ன ஒரு அறிவார்ந்த விஷயம். அந்த அறிஞர்கள் எழுதுகிறார்கள்,
அத்துணை பேரும் தங்களுடைய கல்புக்குள்ளால் சந்தோஷம் அடைந்தார்கள். ஃபரஹன ஃபீ புதூனிஹின்ன, அவர்கள் தங்களுடைய மனதுக்குள் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்னா பேரிச்சம்பழம் தந்ததை சொல்லக்கூடாது, பேரிச்சம்பழம் தந்ததை சொல்லக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இளம் மனைவியாக இருந்த பொழுதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதிலே மிக மூத்தவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்க பாருங்க. அப்படி பார்க்கிறதா வயது வித்தியாசமா இருக்கிறதுங்கிறத நீங்க பார்ப்பீங்களா? நம்ம ஊர்லாம் எந்த அளவுக்கு இப்போ பார்க்குறாங்கன்னா, ஹைட்டு சரியா இருக்கான்னு பார்க்குறாங்க. இது சரியான ஒரு அளவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல. இந்த விஷயங்கள், இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் படிப்பினையாக இருக்க வேண்டும். உங்களோடு ஒத்துப்போகக்கூடியவளாக அவள் இருக்கிறாளா? உங்களோடு ஒத்துப்போகக்கூடியவனாக அவன் இருக்கிறானா? உன்னை வைத்து காப்பாற்றுவானா? உன்னோடு சந்தோஷமாக இருப்பானா? உன்னுடைய வாழ்க்கையை அழகான முறையிலே நடைபடுத்தி செல்வானா என்று நீ பார்க்கணுமா? வயசு வித்தியாசம் பார்க்கறது, அதாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த ஹைட்டு வித்தியாசம் பார்க்குறாங்க பாருங்க, நிறம் வித்தியாசம் பார்க்குறாங்களே, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இது நல்ல விஷயமே அல்ல. இதிலிருந்து இந்த சமூகம் வெளியாக வேண்டும், கண்டிப்பாக வெளியாக வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி எப்படி விரும்பி இருக்கிறாங்க, எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எப்படி நேசிச்சிருக்கிறாங்க. வாழ்வினுடைய இறுதி பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா நாயகி பேசுவாங்க. ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரூஹ் என்னுடைய நெஞ்சிலே பிரிந்தது என்று பெருமையா சொல்றாங்க. கடைசி வரை அந்த அன்பு இருந்தது, கடைசி வரை அந்த பாசம் இருந்தது, கடைசி வரை அந்த நேசம் இருந்ததா இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. அரபகத்தை பொறுத்தவரை நாங்கள் சமீபத்தில் சவுதிக்கு சென்றிருந்தோம். அப்போ நம்முடைய சகோதரர், அவர் சவுதியில் வேலை பார்த்தார், ஒரு அரபிகிட்ட வேலை பார்த்தார். ரொம்ப இப்போ அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போயிருக்கிறோம். சந்திச்சுட்டு வருவோமே வாங்கலேன் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு தம்பி. நாங்கள் போனோம், உம்ராவுக்கு போயிட்டு அவரை போய் பார்க்க போயிருக்கிறோம் ரியாதில். அப்படி சந்திக்கும் பொழுது அங்கே என்னன்னு கேட்டால், அந்த அரபிக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவருடைய மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. கொஞ்சம் யோசிங்க, அவருக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது, அவருடைய மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை நான் தப்பாக பார்த்து பழக்கப்பட்டு போயிருக்கிறோம். இதல்ல வாழ்க்கை. நாம பார்க்கிற வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய பார்வை பிழையானது, தப்பானது. அரபுகளினுடைய அந்த பார்வை சரியானது. அவர்கள் இதயம் ஒன்றி போகிறதா என்பதைத்தான் பார்த்தார்களே தவிர, நிறம் சரியாக இருக்கிறதா, உயரம் சரியாக இருக்கிறதா, படிப்பு இருக்கிறதா, படிப்பு இல்லையா, குலமா கோத்திரமா, இதை பார்க்கல. இன்றைக்கும் நீங்கள் பாருங்க, இப்போ தானே சொல்றேன், இப்போ நடந்த நிகழ்வு தான் சொல்றேன். அவருக்கும் குழந்தை பிறந்திருக்குது, அவருடைய மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்குது. ரெண்டும் ஒரு நாள் வித்தியாசத்தில் பிறந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இது! சந்தோஷமான வாழ்க்கை அமைவது தானே மேன்மையானது. அதனால் வயது வித்தியாசம் என்பதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிகழ்வுகள், இப்போது நான் விட்ட இடத்துக்கு வர்றேன். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்றாங்க, 2 மனைவிகள் என்னிடத்தில் இருக்கிறாங்க, அவர்களில் நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த மனைவி வேண்டுமோ அவரை நான் தலாக்கு சொல்றேன், இத்தாவினுடைய காலம் முடிந்த பிறகு நீங்க அவளை கல்யாணம் முடிங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இந்த மனைவியை தலாக்கு விட்டு அவர் ஏன் கல்யாணம் முடிக்கணும்? வேற எத்தனை பெண்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சுட்டு போகலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அதுதான் பிரச்சனை. அரபகத்தில் அன்று நடந்தது, பெண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்களா இல்லையா? இதல் மௌஊதத்து சுயிலத், நாளை மறு உலகத்திலே பெண் குழந்தைகளை பார்த்து கேட்கப்படும், நீ எதற்காக கொல்லப்பட்டாய்? பச்சிலம் குழந்தைகள். பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, பெண் கிடைக்கல. பெண் கிடைக்காத காலம் அது. பெண்கள் இருந்தார்கள், ஆனால் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணை நான் தருகிறேன், சிறப்பான முறையில் வாழுங்கள், ஒருபோதும் நீங்கள் தவறை நோக்கி பயணித்து விடக் கூடாது என்பதில் அந்த சகோதரர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். அப்படி உயர்ந்த சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. இந்த முஹாஜிர்கள் ஒரு கட்டத்தில் இந்த முஹாஜிர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்சாரிகள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா அன் நஹீல், எங்களினுடைய தோட்டங்களை
எங்களுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் பங்கு வச்சு தாங்க, நீங்களே பங்கு வைங்க நாயகமே அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. நம்ம லீடர்கிட்ட கொடுப்போமா? நம்ம ஷேக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா கொடுப்போமா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், எத்தகைய கட்டமைப்பை உருவாக்கினார்கள். சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த சொத்துக்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் நீங்க பங்கு வைங்கிறாங்க. அந்த மக்காவாசிகள் இதில் பங்கு பெறுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது சொல்லுங்க? ஒன்றும் உறவாவது இருக்கணும், அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் பங்கு வைக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்களே பார்த்துக்கங்க, உங்களுக்கு சகோதரத்துவத்தை நான் ஏற்படுத்திட்டேன்னா நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. காலெல்லாம் அப்போ இவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யார்? மக்காவாசிகளை கூப்பிட்டு மதீனாவாசிகள் சொன்னாங்க, வாங்க எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி நீங்களும் வேலை செய்யுங்க. எங்கள் தோட்டங்களில், அங்கே விவசாயம் தானே, விவசாயம் தான் பெரிதாக இருந்தது. எங்கள் தோட்டங்களில், எங்களுடைய வயல்வெளிகளில் நாங்கள் வேலை செய்வது போன்று நீங்களும் வேலை செய்யுங்க. அதில் கிடைக்கக்கூடிய மகசூல் வருமானத்தில் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கிடும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு செய்தியை பாருங்க. ஒரு கட்டத்தில் இந்த முஹாஜிர்கள், மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆச்சரியமான சமூகமாக இந்த அன்சாரிகள் இருக்கிறாங்க, அள்ளி அள்ளி தர்றாங்க. இப்போ எங்களுக்கு பயமா இருக்குது. ஹத்தா லகத் கிஃப்னா ஐ யذهபு பில் உஜ்ரி குல்லிஹி. இப்போ எங்களுக்கு பயம் என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ், எல்லா நன்மைகளையும் அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். இந்த முஹாஜிர்கள் பயந்ததை பாருங்க. அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தர்றாங்க, எல்லாத்தையும் தர்றாங்க, நன்மைகளை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ. லக்கத் ஹத்தா கிஃப்னா ஐ யذهபு பில் அஜ்ரி குல்லிஹி, எல்லாவற்றையுமே ஆகிரத்திலே எல்லா கூலியும் அவங்களுக்கே கிடைச்சிடுமோ, நாங்கள் யாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று நான் பயப்படுகிறோம் நாயகமே என்று சொல்லும் அளவிற்கு அப்படி கொடுத்தாங்க இல்லையா? பார்க்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியமான, இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது நம் மீது தார்மீக கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் இது ஒரு முன்னுரை தான். இப்போ இந்த தலைப்புக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம். ஆனால் நீண்ட நேரம் எடுத்துக்கிட மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். அருமையான பெருமக்களே, ஒரு ஹஜ்ஜினுடைய காலம், அது ஹஜ்ஜினுடைய காலம். தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஹஜ்ஜி முடிஞ்ச பிறகு தவாஃப் நடந்துகிட்டு இருக்கமா இல்லையா? வந்து தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தவாஃபிலே சையதுனா சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்துக்கிறாங்க. ஒரு மாபெரும் ஞானி, பெரிய ஃபக்கீஹ், அவங்களுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அந்த சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்துக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு இளைஞர் அவங்களுக்கு பக்கத்திலேயே தவாஃப் செய்கிறார். அவர் யாருங்கிறது இவருக்கு தெரியாது, இவங்க யாருங்கிறது அந்த இளைஞனுக்கு தெரியாது. எத்தனை பேர் தவாஃபில் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அந்த இளைஞர் 7 சுற்றுக்களிலேயும் ஸலவாத்தையே ஓதுகிறார். 7 சுற்றுக்களிலேயும் ஸலவாத்தை ஓதுகிறார். தவாஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதவோடு இருக்கணும், அவுரத்தை மறைக்கணும், காபத்துல்லாவை இடது பக்கத்தில் ஆக்கணும், 7 முறை சுற்றணும். உங்களினுடைய உடல் சுற்றும் இடம் சுத்தமாக இருக்கணும். இதான் ஷர்த்து. நீங்கள் ஓதலாம், ஓதாமல் இருக்கலாம். ஒரு சுற்றில் துவா ஓதலாம், இன்னொரு சுற்றில் குர்ஆன் ஓதலாம், இன்னொரு சுற்றில் நீங்கள் ஏதாவது தஸ்பீஹ் ஓதிக்கலாம், திக்ர் ஓதிக்கலாம், எதுவும் ஓதலாம். சும்மா சுற்றினாலும் தவாஃபு கூடிரும், ஓதினால் அதற்கான தவாஃப் உண்டு. ஆனால் இந்த பையன், இந்த இளைஞன் 7 சுற்றுக்களிலேயுமே ஸலவாத்தையே ஓதுறார். இது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஓதுற வழக்கம் இல்லை அந்த காலத்தில், அதனால தான் ஆச்சரியம். ஏதாவது துவாக்கள் ஓதுவாங்க, இடையில ஸலவாத்துகள் ஓதுவாங்க, இடையில தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் செய்வாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும். அல்லது 7 சுற்றுக்களுக்குமே 7 துவான்னு ஒன்று படித்து வச்சிருக்கிறோம் நாம, அதை செய்யலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் ஸலவாத்தை மட்டுமே இவர் 7 சுற்றுக்களிலும் ஓதினார் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு
தவாஃப் முடிஞ்ச உடனே அந்த இளைஞனுடைய கையை பிடிச்சிட்டு கேட்டாங்க, தம்பி நீங்கள் 7 சுற்றுக்களிலேயுமே சலவாத்தை ஓதுனீங்களே, என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கிடலாமா? நீங்கள் நீ இப்படி ஓதுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்போ அந்த இளைஞர் கேட்டார், மன் அந்த, நீங்கள் முதல்ல யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆனால் சுஃபியானு சௌரி என்று சொன்னது அந்த இளைஞர் அப்படி ஆடிட்டார். சுஃபியானு சௌரியா நீங்கள்? இன்னைக்கு நான் ஆட்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்துடும். அந்த காலத்தில் ஆளை பற்றி கேள்விப்படுவாங்க, பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த காலத்தில் நம்ம லேசாக போச்சு, எல்லாம் ஃபேஸ்புக்கு, அது டெலிகிராம், வாட்ஸ்அப் என்று எல்லாமே லேசாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. சுஃபியானு சௌரியா நீங்க? ஜாஹிது ஜமான், இந்த காலத்தினுடைய மாபெரும் ஞானி ஆயிடுச்சே, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த செய்தியை சொல்கிறார். நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தோம். நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தோம். ஒரு வீடு எடுத்தோம். அந்த வீடு எடுத்து நாங்கள் 2 பேரும் தான் அந்த வீட்டில் தங்கி இருந்தோம். அப்படி தங்கி இருக்கும் பொழுது ஹஜ்ஜு முடிஞ்சது. ஹஜ்ஜு முடிந்ததோ கையோடு அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டார். என்னுடைய தந்தை மௌத்தாகவும் ஆகிவிட்டார். சரி, மக்கால மௌத்தானா ஜன்னத்துல் முஅல்லால அடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது, பாக்கியம் இருக்குது. ஆனால் நிலைமை வித்தியாசமாயிடுச்சு. என்ன தெரியுமா? அந்த இளைஞர் சொல்கிறார், என் தந்தையினுடைய வயிறு பெரிதாக ஊதிவிட்டது. அவ்வளோ பெருசாக இருக்கு. கொஞ்சம் தொப்பம் இருந்தால் பரவாயில்ல, இவ்வளவு பெருசாக இருந்தால் எப்படி? அவர் மரணித்த பிறகு அவருடைய வயிறு பெரிதாக ஊதியது. அது மட்டுமல்ல, அவருடைய நிறம் முற்றிலுமாக மாறி கருத்து அசிங்கமாக போய்விட்டது. அல்லாஹ் அத்தகைய நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய மௌத்துகள் எல்லாம் அழகான மௌத்தாக அமைய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மௌத்தை அழகானதாகவும் அவனுக்கு பிரியமானதாகவும் ஆக்கி வைப்பானாக. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய முகமே அப்படி மாறி போயிடுச்சு, அசிங்கமாக போய்விட்டது. நான் அது அவ்வளவு தெளிவாக நான் சொல்லவில்லை, நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு மோசமாக இருந்தது, பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்தது. நான் பதறி போய்விட்டேன், கதறினேன், அழுதேன், மயங்கிய விழுந்துட்டேன். வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். மயங்கி விட்டேன். அந்த மயக்கத்திலேயும் எனக்கு ஒரு கனவு வந்தது. மயக்கத்தில் ஒரு கனவு வருது. ஒரு அழகான தோற்றத்தை உடைய வெண்ணாடை பூண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் என் தந்தைக்கு அருகிலே சென்று, என்னுடைய தந்தையை நான் மூடி போட்டிருந்தேன், அந்த துணியை அகற்றிவிட்டு அந்த முகத்தை அப்படியே தடவுறாங்க. தடவிட்டு திரும்பி மூடிட்டு அவங்க போகும் பொழுது கனவுலையே நான் எழுந்து சென்று அவர்களுடைய முந்தானையை, சட்டையை நான் பிடித்து கொண்டு, நீங்க யாரு? என் தந்தைக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? என் தந்தையோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களே, என்ன நடந்தது என்பதை எனக்கு விளக்க முடியுமா என்று நான் கேட்ட பொழுது, என்னை தெரியவில்லையா உனக்கு? அவங்க கேட்குறாங்க என்ன பார்த்து, என்ன தெரியலையா உனக்கு? யார் என்று நீங்கள் கேட்ட பொழுது, அன சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நான் நடுங்கி போனேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. நான் ஆடி போனேன், நாயகமே என்ன நடந்தது? ஏன் என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு இழிநிலை? நான் யாரை கூப்பிட்டு மையத்தை அடக்கம் செய்கிறது முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. அதுதான் அவர் யோசிக்கிறார். அவர் மயக்கமாறதுக்கு முன்னால, இப்போ என் தந்தை இறந்துட்டாரு, அவரை குளிப்பாட்டணும், வாங்கன்னு கூப்பிட்டா ஆட்கள் வருவாங்க. கூப்பிட முடியுமா? தோற்றம் எப்படி இருக்கிறது? வயிறு உப்பி போய் இருக்கிறது, மலை மாதிரி இருக்கிற, ஒரு பாறை மாதிரி இருக்கிறது. பார்க்கத்தில் இப்படி ஒரு தோற்றத்தை அவர் பார்த்ததே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தந்தை முஸ்ரிஃப். இதெல்லாம் நமக்கு பாடம். உன் தந்தை முஸ்ரிஃப், வீண் விரயம் செய்யக்கூடியவர். உணவையோ பொருளையோ எல்லாத்தையும் வீணாக்குவர். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்கிறார். அவர் வீண் விரயம் செய்யக்கூடியவராக இருந்ததால் அல்லாஹ் அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தான். அந்த தண்டனையை அவர் அனுபவித்தார். ஆனால் உன் தந்தை இடத்தில் ஒரு நல்ல காரியம் இருந்தது. எல்லா நேரங்களிலும் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததால் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். என் மீது ஸலவாத் சொன்னதால் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இல்லையா?
அந்த தண்டனையை அல்லாஹ்வின் அருளால் அகற்றினேன் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னுடைய கனவும் கலைந்தது, தூக்கமும் கலைந்தது. நான் என்னுடைய தந்தையினுடைய மேலே போடப்பட்டிருந்த அந்த துணியை அகற்றி பார்க்கிறேன், அப்படி பிரகாசமாக இருக்கிறார். அந்த அவல நிலையெல்லாம் மாறி அழகு நிலையாக ஆகிவிட்டார். அதிலிருந்து நான் எல்லா காலகட்டத்திலும் நான் ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறேங்க. அவ்வளோ லேசில்லை சகோதரர்களே. ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அசாதாரணமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ், ஒரு யூதன் வர்றான், கையில் ஒரு ஒட்டகம் பிடிச்சிக்கிட்டே வர்றான், ஒட்டகத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்கே வர்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில். பக்கத்தில் இந்த ஒரு கையில் ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபியை பிடிச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு வர்றான். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த யூதன் சொல்கிறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது சரக ஹாதல் முஸ்லிம் நாக்கத்தி, என்னுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லீம் திருடிட்டார், நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஒட்டகத்தை அவர் திருடிட்டாரு, நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நீ திருடுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நாயகமே, நான் எப்படி திருடுவேன், நான் திருடல நாயகமே, இந்த ஒட்டகமே என்னுடையது, இந்த ஒட்டகம் என்னுடையது, இல்லை என்னுடையதுங்கிறான் அவன். இப்போ என்ன செய்யணும், சாட்சிகள் கொண்டு வரணுமா இல்லையா? ஒரு விசாரணைன்னு வந்துட்டா சாட்சிகள் வேணும். சாட்சிகள் கொண்டு வர முடியுமா? முடியும் என்கிறான் அந்த யூதன். அவன் போனால் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான், சாட்சிகளாக கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த 4 பேரும் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் இவனுடையது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. சாட்சி இல்லை நாயகமே. இப்போ ஒட்டகத்தை யார் கையில் கொடுக்கணும்? யூதன் கையில் தான் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்பது தெரியும், அது வேறு விஷயம். தெரியுமா தெரியாதா? அவர்களுக்கு தெரியும். ஆனால் தீர்ப்பு இந்த சமூகம் எப்படி செய்ய வேண்டும்னு கற்றுத்தர்றாங்க. சாட்சிகளினுடைய அடிப்படையில் 2 பேருக்குமே சாட்சி இல்லைன்னு வைங்க, 2 பேருக்குமே சாட்சி இல்லை. இப்பவும் அந்த ஒட்டகத்தை யார் கையில் தான் கொடுக்கணும்? யூதன் கையில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் கையில் தான் பொருள் இருக்கிறது. பொருள் இன்றைய உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி தான் அமையணும். பொருள் யார் கையில் இருக்கிறதோ அவர் தான். சாட்சி இல்லை, அதை தன்னுடையது என்று நிரூபிப்பதற்கான வழிவகை 2 பேரிடத்திலும் இல்லை என்றால் பொருள் யார் கையில் இருக்கிறதோ அந்த ஒன்று. அப்போ அது ஒன்றே ஒன்று தான் ப்ளஸ் அவருக்கு. அப்போ அதை கொடுத்துடணும். அது கூட இவர்கிட்ட இல்லையே. இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில் இருக்குது, சாட்சியும் 4 பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த முஸ்லீம்னுடைய கையில் சாட்சியும் இல்லை, ஒட்டகமும் இல்லை. இப்போ இந்த ஒட்டகத்தை யாருடைய கையில் கொடுக்கறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிப்பாங்க. தீர்மானிக்கிறது மட்டுமில்லை, அடுத்த விஷயம் என்னென்னா, ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும்? கையை வெட்டணுமா இல்லையா? இப்போ முஸ்லீம்களுடைய கையை வெட்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இதான் ஷரியா. ஷரியத்தை தாண்டி தரீக்கத் என்று ஒன்று இருக்கிறது, நாங்கள் போகலை. ஷரியத்தினுடைய அடிப்படை என்பது வெளிரங்கமானது, பகிரங்கமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்கிறாங்க, ஒட்டகம் யூதனுக்கு உரியது. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த முஸ்லிமினுடைய 2 கைகளையும் வெட்டுங்கள். அவர்களுடைய கரங்களை வெட்டுங்கள்ங்கிறான் அல்லாஹ். இறைவனுடைய தீர்ப்பு. இப்ப இந்த முஸ்லிம் அல்லாஹ்வோடு மானசீகமாக தொடர்பு கொள்கிறார். எப்படி தொடர்பு கொள்றான்னு பாருங்க. யா ரப்பி, உன் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு. நீ எப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று நீ குர்ஆனில் கூறியிருக்கிறாயோ அது போன்று அவங்க தீர்ப்பு செஞ்சிட்டாங்க. நீ என்ன தீர்ப்பு செய்யணும்னு சொல்லி இருக்கிறியோ அப்படி செஞ்சிட்டாங்க. அதுதான் முறை. அதில் எனக்கு முரண்பாடு இல்லை, உடன்பாடு. ஆனால் நான் திருட இல்லை, அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியுமா இல்லையா? இப்போ என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க, நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவான் மக்கள்? கள்ளம் போகிறான் சொல்லுவானா? திருடன் போகிறான் சொல்லுவானா? என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனினுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே, இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே, என்னை இதை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறாங்க. அப்படி மானசீகமாக. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். இப்போ அல்லாஹ் அந்த முஸ்லிமினுடைய கல்பிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். ஒரு கல்பில் ஒரு எண்ணத்தை போடுறான் பாருங்க. அந்த எண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹுக்குமுக்க ஹுக்குமு அத்லின், ஹுக்குமுக்க ஹுக்குமு அத்லின்,
நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன விசாரிச்சிங்க? அவரை விசாரிச்சிங்க, இந்த சாட்சிகளையும் விசாரிச்சிங்க. இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சொல்லுங்கன்னு சல்லல்லாஹு கேட்குறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எங்களையெல்லாம் விசாரித்த மாதிரி அந்த ஒட்டகத்தையும் தாங்கள் விசாரிக்க வேண்டும், ஒட்டகத்தையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அங்கு இருந்த யூதர்கள் சிரித்தார்கள். ஒட்டகத்தை விசாரிச்சு ஒட்டகம் பதில் சொல்லுமா, பேசுமா? காரை பேச முடியுமா? ஆடுகிட்ட பேச முடியுமா? ஆனால் பேசுவது யார்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்டாங்க, லிமன் அந்த யா ஜமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பார்த்து கேட்குறாங்க, நீ யாருக்கு உரியவன்? இப்போ ஒட்டகம் ஒரு பாசையில், அதனுடைய எல்லாத்துக்கும் பாசை இருக்குது. எறும்போட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்களா இல்லையா? அந்த பேச்சு மற்றவங்களுக்கு தெரியுமா? எல்லா பறவைகளோடும் பேசுவாங்களா இல்லையா? ஹுதுஹுது பறவையோடு பேசினதாக குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? அப்ப அந்த பாசை மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஏதோ கீச்சு கீச்சுன்னு பேசும், அது ஒரு பாசை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புரியும். இந்த படைப்பினங்களினுடைய பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியுமா? இப்போ அந்த ஒட்டகம் ஒரு கணச்சுது, பேசுதுன்னு வைங்க, அதனுடைய பாஷையில் பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு தீர்ப்பு செஞ்சுட்டா இவன் என்ன சொல்லுவான்? அது ஏதோ கணச்சுது பாருங்க, ஒட்டகம் எனக்கு இல்லை அவருக்கு உரியதுன்னு தீர்ப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் அந்த ஹதீஸில் அவ்வளவு தெளிவாக எழுதுகிறார்கள். அந்த ஒட்டகம் சொன்னது, நான் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். முதல்ல அது அப்படிதான் ஆரம்பிக்குது. அவ்வளவு தெளிவாக சபையிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் கேட்கும் விதமாக அந்த ஒட்டகம் பேசுகிறது, நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் இந்த முஸ்லிமுக்கு உரியவன், இந்த யூதன் பொய் சொல்லுகிறான். தெளிவா பேசிடுச்சு. யூதன்லாம் அரண்டு போயிட்டான். இவ்வளவு தெளிவாக அழகாக அரபு மொழியிலே அது பேசியதை அத்துணை பேரும் கேட்கிறார்கள், அரண்டு போனார்கள். இப்போ இந்த கை வெட்டுறது எல்லாம் இல்லை, சப்ஜெக்ட் இவர் தப்பிக்கிட்டார். சஹாபி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? நீங்கள் விசேஷமாக என்ன அமல் செய்கிறீர்கள்? இழிவிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், தண்டனையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான், நீங்க என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் பெருசாலாம் ஒன்று அமல் செய்யல நாயகமே, ஆனால் நான் நித்திரைக்கு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் நான் படுத்ததே இல்லை என்றார்கள். நான் படுத்ததே இல்லை நாயகமே நித்திரை. ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்றாங்க, அந்த ஸலவாத்து தான் இந்த இழிவிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றியது என்கிறான். அங்கே மரணத்திலே ஒரு மனிதனை அழகாக ஆக்கியது, அசிங்கத்திலிருந்து காப்பாற்றியது. இங்கே இந்த மனிதரை தண்டனையிலிருந்தும் இழிவிலிருந்தும் பாதுகாத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடும் வேகத்தோடு வர்றாங்க, பதட்டத்தோடு வர்றாங்க. ஒன்று நீங்கள் பார்த்துக்கங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதட்டத்தோடு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டம் ஆயிடுவாங்க, வேகமாயிடுவாங்க. இது அவங்களுடைய இயல்பு. இந்த பதட்டம், இப்போ உதாரணமாக தெருவில் ஒருத்தர் ஓடுறாருன்னு வைங்க, யாரோ ஒருத்தர் ஓடுறார், நீங்கள் கண்டுக்கிற மாட்டீங்க. உங்கள் அத்தா ஓடுறாருன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன அத்தா ஓடுறாரு, துடிப்பீங்களா இல்லையா? பதட்டம் வருமா இல்லையா? உங்கள் டியர் ஃப்ரெண்ட், உங்களுடைய பார்ட்னர் ஓடுறாங்க, உங்க பிள்ளை ஓடி போறாரு, ஒரு மகன், சின்ன குழந்தைன்னா பரவாயில்ல, பெரிய பையன் 30 வயசு 35 வயசு, இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாக்டர், ரோட்ல திடீர்னு ஓடுறாரு. என்னப்பா பையன் ஓடுறான்னு நீங்களும் ஓடுவீங்களா இல்லையா? அந்த பதட்டம் உங்களை தொற்றுமா இல்லையா? இது சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒன்று. அது போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே அதிக நட்பு உண்டு, அதிகமான நட்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசித்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரையும் நேசிக்கல. நான் அந்த செய்தியோடு நான் நிறைவுபடுத்துவேன், இந்த செய்தியை முடித்து அந்த செய்தியோடு நான் நிறைவுபடுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில். ஆனால் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. எனக்கு நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும் விட்டாலும் நான் பேசிகிட்டு இருந்துருவேன். அருமையான பெருமக்களே, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகமாயிட்டாங்க. என்ன ஜிப்ரீல் பதட்டத்தோடு வர்றீங்க
இல்லை நாயகமே, நான் உங்களை சந்திக்க வரும் வழியில் நான் நிதானமாக தான் வந்தேன். வரும் வழியிலே ஒரு காட்சியை பார்த்து நான் நடுங்கி போனேன். காஃப் மலை அடிவாரம், காஃப்னு ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கு இறக்கை முறிக்கப்பட்டு மலை அடிவாரத்தில் வீசப்பட்டிருக்கிறார். அந்த மலக்கை நான் பார்த்திருக்கிறேன் வானிலே. அவருக்கு என்று ஒரு அர்ஷ் குர்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிம்மாசனம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவருக்கு கீழ் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவர் லீடர். அப்படி பல லீடர்ஸ் இருக்கிறாங்க மலக்குமார்களை, எல்லாத்துக்கும் லீடர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட மலக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான ஒரு மலக்கினுடைய ரெக்கையை முறித்து அல்லாஹ் மலை அடிவாரத்திலே வீசி இருக்கிறான். நான் அவரிடத்தில் போய் என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட நாயகமே, அப்படி அந்த மலக்குக்கு தண்டனை தரப்பட்டது உங்களின் காரணத்தால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இன்னொருத்தர் சங்கடப்படுறது என்னைக்காவது விரும்புவாங்களா? அது ஒரு மலக்கினுடைய ரெக்கையை முறிக்கப்பட்டது என்னால? ஆமாம் நாயகமே, உங்களால். என்ன நடந்தது? அந்த மலக்கு, நீங்கள் மேராஜுக்கு வந்தீங்க இல்லையா? ஆமாம், மேராஜுக்கு வந்திருந்த போது நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க. போன பிறகு இந்த மலக்கு அல்லாஹ் கேட்குறான். அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. அந்த மலக்கு நீங்கள் போகிற பாதையில் அவங்க இல்லை, அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. போன பிறகு அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கை பார்த்து, என் ஹபீபு வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்தேன் ரப்பே. பார்த்தீங்களா? என் ஹபீபு வந்தாங்களே, நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன் ரப்பே. ஏன் உங்களுடைய நாற்காலி இருந்து எழுந்து நிற்கவில்லை? அல்லாஹ் மலக்க பார்த்து கேட்கிறான். நீங்க பார்த்தீங்கல்ல, பார்த்த பிறகும் என்னுடைய ஹபீபுக்கு நீங்கள் எழுந்து நிற்க மாட்டீர்களா என்று இறக்கையை முறித்து அல்லாஹ் வீசிவிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிங்க அருமையானவர்களே. இப்படி சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டாங்க. ரெண்டு கையும் ஏந்தினாங்க. யா ரப் யா ரப் யா ரப், அந்த மலக்கை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே, மன்னிச்சிரு ரஹ்மானே, மன்னித்து விடு என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களுக்கு மறுப்பு இருக்கா? என்ன தடை இருக்கிறது, என்ன திரை இருக்கிறது? மன்னிக்கப்பட்டு அந்த இறக்கைகள் ஒன்று சேர்க்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், இனிமேல் என்னுடைய ஹபீப் உங்களுக்காக துஆ செஞ்சிட்டாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். அந்த உடைக்கப்பட்ட இறக்கைகள்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் வானத்துக்கு வாங்க, பழைய மாதிரி இருங்க. ஆனால் நீங்கள் இந்த யுக முடிவு வரை என் ஹபீபின் மீது ஸலவாத்தே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வேலை. யோசித்து பார்க்கிறோம், என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மொழியியலில், லாங்குவேஜ் மொழியியலில் நீங்கள் பாருங்கள், ஸலவாத்து நம்ம சொல்கிறோம், தொழுகைக்கு என்ன சொல்கிறோம்? சலாண்டு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? சலாண்டா ஒருமை, ஸலவாத்துன்னா பன்மை. 5 வேளை தொழுகைக்கு என்ன சொல்லுவீங்க? ஹம்சு ஸலவாத், 5 வேளை தொழுகை. ஹதீதுகள் வருது, ஹம்சு ஸலவாத்தின் கதபஹுன்னல்லாஹ், அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். சலாத்துனாலும் ஸலவாத்துனாலும் ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான். சலாத்துங்கிறது ஒருமை, ஸலவாத்து என்பது பன்மை. ஒருமையை அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்டு பன்மையை தன்னுடைய ஹபீபுக்கு வழங்கி இருக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. ஒருமையான வார்த்தையை தனக்கு வைத்துக் கொண்டு பன்மையை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபுக்கு வழங்கி இருக்கிறான். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், இயல்பா நம்ம பார்க்குறோம். 2 நண்பர்கள், தோழர்கள், தோழியர்கள் இருந்தால் என்ன செய்வாங்க? அதில் ஒரு குழு இருப்பாங்க. அந்த பெருநாள் காலம் வந்தால் 2 பேரும் ரொம்ப அந்த மஹப்பத்தின் காரணத்தால் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவாங்க. பார்த்துருக்கிறோமா இல்லையா? ஏன்னா அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ நீங்கள் யோசிங்க, அல்லாவை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காணிக்க வைக்கக்கூடியதற்கும் ஒரே ட்ரெஸ், ஸலவாத். அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். அருமையான பெருமக்களை, இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் அல்லவா, அதோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். எனக்கு பேசுவதற்கு இன்னும் ஆசை, எனக்கு முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் ஒரு அளவீடு என்று இருக்கிறது, அந்த அளவை நாம் பேண வேண்டும் என்பதால் நான் நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிறாங்க. மேராஜுக்கு போகும்போது சித்ரத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறாங்க. மக்காவிலிருந்து ஒன்றாக வந்து மக்காலிருந்து புராக்கில் வர்றாங்க. எது வரைக்கும்?
பைத்துல் மக்தஸ் வரைக்கும் அல்லாஹ் அந்த பைத்துல் மக்தஸை மீட்டி தருவானாக. பலஸ்தீன் மக்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. அந்த ஜசீராவிலிருந்து யூதர்களை அல்லாஹ் வெளியேற்றுவானாக. அந்த பைத்துல் மக்தஸ் வரை புராக்கிலே வர்றாங்க. அங்கிருந்து பைத்துல் மக்தஸில் இருந்து முதலாவது வானம் வரை ஏணி, அது ஒரு வகையான லிஃப்ட். அதெல்லாம் ஆகிரத்தில் தான் நமக்கு புரியும், இப்போ புரியாது. இன்ஷா அல்லாஹ் அது ஆகிரத்திலே அவற்றையெல்லாம் காணக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அதெல்லாம் ஆச்சரியமானது. ஆனால் அது குறித்த சூஃபியாக்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரிவாக பேச வேண்டிய, அந்த மேராஜை பற்றி பேச வேண்டிய செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமானது. அங்கிருந்து ஏணி, அங்கிருந்து இரண்டாவது வாகனம் அது ஏணி. மூன்றாவதாக ஒவ்வொரு வானத்திற்கு முதலாவது வானத்தை இரண்டாவது வானம், 2 3 இது மலக்குமார்களுடைய ரெக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணிக்கிறாங்க. 7வது வானத்திலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்போ அதோட முடிஞ்சது. இப்போ எங்க போகணும்? சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க போகணும். அல்லாஹ்வை சந்திக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிலாம் பார்க்கல என்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் சூரத்து நஜ்மு மிக தெளிவாக பேசும். வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, அவர்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி பார்த்த போது அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லை என்கிறான். மா ஸாகல் பஸர் வமா தகா. இந்த லைட் இருக்குது, இதை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? இதை கொஞ்சம் மேலே வச்சிருக்கிறாங்க, கீழே வச்சு நீங்கள் பாருங்களாம், பார்ப்போம், கஷ்டமாக இருக்கும். இது என்ன ஒரு 200 250 வாட்ஸ் இருக்கலாம், 500 வாட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? 1000 வாட்ஸாக இருந்தால் கண்ணை பிச்சுட்டு போயிடாது. 10,000 வாட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர். அல்லாஹ் பார்க்க முடியுமா? அந்த பார்வைங்கிறது லேசா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்குறாங்க. ரப்பி அரினி அன்துர் இலை. பேசி 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 ஆசை ஏற்பட்டு அல்லாஹ்வை பார்த்துடணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இறைவா ஒன்று நான் பார்க்கணும். இந்த ஃபோனில் பேசிக்கிறாங்களா இல்லையா? இது எங்கனையாவது இந்த பெரிய முசீபத்து அது தானே. இந்த ஃபோனில் கனெக்ஷன் ஆகி அவன் இவனோட பேசுறது, இவன் அவளோட பேசுறது, அவன் எப்படி இது பேசி பேசி அவன் பார்க்கணுங்கிற ஆசை வருது. அங்கே வாங்க வான். இது சாதாரணமாக மனிதன் ஷைத்தானுடைய வேலை இது. அதே மாதிரி நல்லவர்களை பற்றி கேள்விப்பட்டு அந்த பெரியவங்களை, அந்த சாலிஹீன்களை, ஷேக்குகளை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசி பேசி அந்த பேச்சினுடைய இன்பம் இது ஆச்சரியமானது. அதெல்லாம் சொன்னனே, மேராஜுடைய சப்ஜெக்ட் தனி, நான் சுருக்கமாக சொல்ல வர்றேன். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சப்தம் கிடையாது, ஆனால் விளங்கும். அது எப்படி? அதெல்லாம் நம்ம யூகிக்க முடியாது, அது ஆகிரத்தில் தான். அது அப்படிப்பட்ட ஒரு இன்பமானது, இன்பமயமானது. அந்த இன்பத்தை தாங்க முடியல. அல்லாஹ் உன்னை பார்க்கணும், ரப்பி அரினி அன்துர் இலைக், நான் உன்னை பார்க்கணும், உன்னை காண்பி என்று அல்லாஹ் கேட்குறாங்க. கால லந்தராணி, இப்போ நீங்கள் என்ன பார்க்க முடியாதுன்ட்டு அல்லாஹ். உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. அப்படி நீங்கள் பார்க்கணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா அந்த மலையில் பாருங்கள். என்ன அல்ல, என்னுடைய ஒளியையும் அல்ல, ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடி லைட் அடிக்கிறோம், அந்த லைட்டையும் பார்க்கல, லைட்டினுடைய ஒளியும் பார்க்கல, அதில் பட்டு வெளியில் வருமா இல்லையா ரிஃப்ளெக்ஷன், அதை பாருங்கிறான். அப்படி நீங்கள் பார்த்தா அதுக்கு பின்னால் யோசிக்கலாம், அதை முதல்ல பாருங்க அப்படின்னு. அதை பார்த்தாங்க. அல்லாஹ் அந்த தன்னுடைய ஒளியை அதில் வீசினான். அடி அந்த மலை சுக்குநூறாக வெடித்து சிதறியது. அதை பார்க்க முடியாம மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி ஃபഖர்ர மூசா ஸாயிகா, மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைக்கு எவ்வளோ. இப்போ நம்ம சில பேர் கண்ணாடி போட்டிருக்கிறோம், சில பேர் கண்ணாடி போடலை. சில பேர் கண்ணாடி போட்டுமே கிட்ட வச்சு பார்ப்பாங்க, சில பேர் கண்ணாடி போடாமே தூரத்துலேருந்து வாசிப்பாங்க இல்லையா? ஒருத்தருடைய பார்வையில் வித்தியாசம் இருக்குல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை என்ன தெரியுமா? ஆச்சரியமான பார்வை, சாதாரணமான பார்வை இல்லை. இன்ன மூசா ல யன்துரு இலா நம்லத்தின் சௌதா. ஒரு வரலாற்றை நான் படித்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். ஏன் கருப்பு எறும்பை நாம தான் பார்க்குறோமே, அடுத்து முடியல. ஃபி சஹரத்தின் சௌதா, கருப்பு பாறையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பை. பாறையும் கண்ணங்கரேண்டு இருக்கு, எறும்பும் கருப்பாக இருக்கு, பார்க்க முடியுமா? ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும். அதுவும் எப்படி? ஃபீ லைலத்தின் லல்மா, இருள் சூழ்ந்த இரவிலே. அமாவாசை இரவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இரவில் லைட்லாம் கிடையாது, சூரிய சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இருண்ட இரவிலே கருத்த பாறையிலே ஒரு கருத்த எறும்பு
ஊர்ந்து செல்வதை பார்ப்பார்கள். இப்போ தான் கிளைமாக்ஸே வருது. மின் அஷரத்தி ஃபராசிக், 10 ஃபர்சக் தூரத்திலிருந்து, ஒரு ஃபர்சக் என்பது 3 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்ப்பார்களாம். இப்போ நீங்கள் யோசிங்க, அந்த பார்வை எப்படி இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பார்வை சக்தியை கொடுத்தான். 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இருளிலே கருத்த பாறையிலே ஒரு கருத்த எறும்பு ஊர்ந்து செல்வதை தெளிவாக பார்க்கக்கூடிய பார்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அவங்களாலேயே அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் இப்போ பார்க்க இயலாது, உங்கள் கண்ணுக்கு அந்த சக்தி இல்லை. சல்லல்லாஹு பார்த்தாங்களே, எப்படி இருந்தது? மா ஜாகல் பஸர் வமா தகா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லைங்கிறான், அவனை கடந்தும் செல்லவில்லை என்கிறான். அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வை சந்திக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல விடை கொடுக்குறாங்க. யாரை சொல்லலாம், இதுக்கு மேலே நான் வர முடியாது, என்னுடைய எல்லாம் முடிஞ்சது, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே விட்டுட்டு போகிறீங்களே, என்னுடைய இதுக்கு மேலே நான் வந்தால் நான் கரிஞ்சு போயிடுவேன், உங்களால் மட்டுமே இதற்குள் செல்ல முடியும். இப்போ யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற தலைப்பிலேயே பேசணும். அப்போ தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று. அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வலிமை தெரியும் தானே? எவ்வளோ பெரிய 600 ரெக்கைகள், சீத்து மேத் ஜனாஹ், 600 ரெக்கைகள் இருக்குது. ஒரு ரெக்கையால் அடித்தால் இந்த உலகத்தையே தூள் தூளாக ஆக்க முடியும். அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். அல்லாஹ்வை சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி செல்வதற்கான சக்தி இல்லை. அந்த ஒளி கடலிலே நான் கரிந்து போவேன் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டாலும் போக முடியுது. அங்கிருந்து ரஃப் என்ற ஒரு வாகனத்தில் போனாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு வானத்திலையும் நபிமார்களை சந்தித்தாங்க. அந்த நபிமார்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. யாரை சொல்லலாம், என்னுடைய உம்மத்துக்காக, என்னுடைய எல்லாம் உம்மத்துக்காக தான் கேட்குறாங்க. இதை கேளுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய உம்மத்துகளுக்காக. அவங்களாம் மௌத்தாயிட்டாங்க அந்த உம்மத்துக்கள்லாம். ஆனாலும் தன்னுடைய உம்மத்தை கவனத்திலே கொண்டு அந்த நபிமார்கள் ஒவ்வொரு கோரிக்கை வைக்கிறாங்க, மனு கொடுக்குற மாதிரி. இப்போ எல்லாரும் கொடுத்தாச்சு. சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போகும்போது பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நபிமார்களெல்லாம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க, நானும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் மலக்காச்சே, மலக்குக்கு என்ன கோரிக்கை? மலக்குக்கும் மனு இருக்கா? நீங்களும் மனு தருவீங்களா? மலக்குமார்கள் கோரிக்கை வைப்பார்களா? என்ன ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆமாம் நாயகமே, ஒன்று இருக்குது. என்ன அப்படின்ட்டு, நாளை மறு உலகத்தில் கியாமத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நடக்க முடியாமல் தடுமாறக்கூடிய அந்த கடுமையான வேளையிலே உங்களுடைய உம்மத்துக்களை எல்லாம் என்னுடைய இறக்கையில் சுமந்து கொண்டு நான் செல்ல வேண்டும். உங்கள் உம்மத்துக்களை எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நடக்கிறது லேசான வேலையா? இல்லையே. இங்கே உள்ள பாலத்திலேயே போகிறதுக்கு, காரில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம், அதை பற்றி நிறைய வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு தடுமாற்றங்கள் உள்ள பாலத்திலே நான் என்னுடைய இறக்கையில் 600 ரெக்கை இருக்குது, அப்படியே அள்ளி அள்ளி கொண்டு போய் நான் விட்டுருவேன், அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எவ்வளோ வேகமாக போகக்கூடியவர்கள் என்பதெல்லாம் நமக்கு குர்ஆன் ஹதீதுகளில் விளக்கம் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பீடுக்கு ஆச்சரியமான ஸ்பீட், அவ்வளவு வேகமாக இருப்பார்கள், நாம் கால்குலேஷனே பண்ண முடியாது, அந்த மாதிரி வேகம். ஆக என்னுடைய ரெக்கையிலே நான் கொண்டு போவேன்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆனந்தத்தில் அழுதுட்டாங்க. அந்த உம்மத்தின் மீது என்ன ஒரு கருணை. சரின்னு சொல்லி இந்த கோரிக்கை நான் அல்லாஹ் இடத்துல வைக்கிறேன்னு போனாங்க. அல்லாஹ்வை பார்த்த அந்த விஷயத்தில் இதை மறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகு. அல்லாஹு ஜமால், அல்லாஹ் மிக அழகானவன். அல்லாஹ்வை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆகிரத்தில் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளால் கண்டிப்பாக நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, அந்த அவங்கள பார்த்துட்டு அல்லாஹ்வை பார்த்தவன் சொல்லுவானா, சொல்லக்கூடிய மக்கள் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம், ஊரின் பெண்கள் வேண்டாம், அங்கே சுகம் வேண்டாம், ஆறு வேண்டாம், மாளிகை வேண்டாம், எல்லாம் வேண்டாம், ஒன்றை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் போதும். அவ்வளவு அழகு. அல்லாஹ் அப்படி தன்னை அழகாக வச்சுருக்கான். அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பார்த்து அந்த அழகில் லயிச்சு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டு திரும்ப வரும்போது அல்லாஹ் சொன்னான், சரி நாயகமே, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களே. என்ன ரப்பே? ஜிப்ரீல் ஒரு கேள்வி கேட்டாங்களே, உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்களே,
அந்த உம்மத்துக்களை எல்லாம் இந்த அவங்களுடைய இறக்கையிலே ஆகிரத்திலே சுமந்து வருவதாக கோரிக்கை வச்சாங்களா? ஆமாம் ரப்பே, நான் அந்த கோரிக்கையை ஒரு திருத்தத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன், ஒரு ஷருத்தோடு ஏற்றுக்கொள்வேன். நான் ஏற்றுக்கிறேன், வரட்டும், ஷருத்தோடு ஏற்றுக்கொள்வேன். என்ன ஷருத்து? உங்கள் மீது யார் அதிகம் ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன். அல்லாஹ் நம்மையெல்லாம் ஜிப்ரீலினுடைய இறக்கையிலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி வைப்பானாக. அந்த வேலையைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாளை செய்ய இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதில் ஸலவாத்துன்னு நம்ம பொதுவாக சொல்லிட்டு போகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கை நாளை நமக்கு வாகனமாக ஆக வேண்டும் என்பதற்காகவே நாளைக்கான மஜ்லிஸ் அது. அந்த மஜ்லிஸிலும் கலந்து கொள்வோமாக. இந்த மஜ்லிஸையும் அந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்காக துணை நின்றவர்கள், ஆலோசனை வழங்கியவர்கள், இதற்காக உதவியவர்கள், இதிலே கலந்து கொண்டவர்கள் அத்துணை பேரையும் மன்னித்து அருள் பாலிப்பானாக. நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆஷிக்கர் ரசூலாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், இழிவுகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், வறுமையிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், குடும்ப பிரிவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களுக்கு பேரருள் பாலிப்பானாக. அந்த மக்களுக்கு நல்வாழ்வை தருவானாக. அவர்களுடைய துயரை துடைப்பானாக. அவர்கள் ஏதேனும் பிழைகள் செய்திருந்தால் கருணையால் அவனுடைய விசாலமான மன்னிப்பால் மன்னித்து பேரருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.